உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ்கேபி சிற்றாட லைஃப் ஸ்கில் அகாடமியின் சார்பாக வணக்கங்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரித்து வருகின்ற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இதுவரை நாம் நம்முடைய சிவிலிஞ்சினியரிங் காற்றில் வண்டி பைதா சேனலிலேயே பக்தி இலக்கியத்தில் அபிராமி அந்தாதியினுடைய 42 பாடல்களையும், விருச்சிகம் ராசிக்கு 3 சிறப்பு பாடல்களான 45, 59, 75 பாடல்களையும், நமக்கு ஏற்படும் தீமைகள் ஒழிய இந்த 43வது பாடலையும் நாம் தரப்போகிறோம். இந்த பதிவிலே இந்த பதிவை நாம் பார்த்து படித்து பயன்பெறுவதாலே நாம் அறியாவண்ணம் ஏற்படுகின்ற தீமைகள் எல்லாம் ஒழிந்து போகும் என்று நம்பப்படுகிறது. வாருங்கள், நாம் இந்த பதிவை பார்க்கலாம். 43வது பாடலுக்கு இறைப்பெண்ணின் பாகத்திலே இருந்தவள் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த பாடல் பரிபுரையே, வேத பரிபுரையே என்று முடிந்ததால் இந்த பாடல் பரிபுரை என்று ஆரம்பிக்கிறது. பரிபுரச் சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியாள் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலை கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே என்று அபிராமிப்பட்டர் இந்த பாடலிலே பாடி துதிக்கிறார். வாருங்கள், நாம் இது படிக்கும் போதே நமக்கு தெரியும், இது எளிதிலே மூல வடிவத்தில் நாம் படித்து இதற்கு நாம் பொருள் அறிந்து கொள்ள முடியாது என்பதால் தனித்தனி சொற்களாக சீர்பிரித்து எழுதிய வடிவத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அவரவர்களுக்கு தெரிந்த ராகத்தில் நாம் அன்னையை வழிபடலாம். வாருங்கள். பரிபுரச்சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியள் தீமை நெஞ்சில் புரிபர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலை கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்தில் இருந்தவழி என்று அபிராமிப்பட்டர் பாடி துதிக்கிறார். இந்த பாடலுக்கான ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் என்று பார்த்தால் நாம் இதற்கு ஒரு உரையை பார்த்து விடலாம். ஆகவே பரிபுரம் என்றால் சிலம்பு, சீரடி என்றால் அன்னையினுடைய சிறிய அடியை குறிக்கும். நெஞ்சில் புரி மனதில் எண்ணிய குனித்தல் என்றால் வளைத்தல். சிலை என்பது நாம் ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கரும்பு சிலை என்றால் கரும்புவில், செம்பாகம் என்றால் நேர் சரிவாகம். ஆகவே பரிபுரச் சீரடி என்பது அபிராமி அன்னையினுடைய சிலம்பை அணிந்த சிறிய திருவடிகளை கொண்டவள் என்று பொருள்படும். பாசாங்குசை என்றால் பாசக்கயிற்றையும் அங்குசத்தையும் ஆயுதமாக உடையவள். பஞ்சபாணி 5 வகையான மலர்களை மலர்கணைகளாக ஏந்தியவள். இன்சொல் திரிபுர சுந்தரி, இனிய சொல்லையுடைய திரிபுரங்களின் தலைவியாகிய பேரழகி. சிந்துரமேனியள் என்றால் சிந்துரம் போல சிவந்த திருமேனி உடையவள். தீமை நெஞ்சில் புரிபுர மனத்தினால் உலகிற்கு தீமை சென்னிய எண்ணி அதனை செயல்படுத்திய வஞ்சரை, வஞ்சகத்தனமான அரக்கர்களை அவர்களே அஞ்சும்படியாக வளைத்த மேருமலையாகிய வில்லை திருக்கலத்தில் ஏந்தியவரும் பொறுப்பு சிலை கையில் ஏந்தியவர். எரிபுரை மேனி இறைவர், எரிதழல் மேனியனான சிவபெருமான், எரிதழல் போன்ற சிவந்த மேனியுடைய சிவபிரானின் செம்பாகத்திருந்தவளே நேசரிவாதி பாகத்தில் எழுந்து அறியிருப்பவளாகும் என்பதாலே எம்பிரானுடைய மேனியிலே நேர் சரிபாகத்தை இருப்பதால் அம்பிகையின் திருமேனியும் சிந்தூர வண்ணமுடையதாயிற்று என்பது ஒரு சிறப்பு குறிப்பாகும். ஆகவே இந்த பாடலுடைய பொழிப்புரையை நாம் இப்போது தொகுத்து பார்த்து கொள்ளலாம். அன்னை அபிராமி சிலம்பை அணிந்த சிறிய திருவடிகளை உடையவள். பாசக்கயிற்றையும் அங்குசத்தையும் ஆயுதமாக உடையவள். 5 வகையான மலர்களை கணைகளாக ஏந்தியவள். இனிய சொல்லை உடைய திரிபுரங்களின் தலைவியாகிய பேரழகி பெருமாட்டி சிந்தூரம் போல சிவந்த திருமேனியுடையவள். மனத்தினால் உலகிற்கு தீமை செய்ய எண்ணி அதனை செயல்படுத்திய
வஞ்சகரான அசுரர்கள் எல்லாம் அஞ்சும்படியாக வளைத்த மேருமலையாகிய வில்லை திருக்கரங்களிலே ஏந்தியவரும் எரிதழல் மேனியனான சிவபிரானின் நேர் சரிபாதி பாகத்தில் எழுந்தருளி இருப்பவளுமான அன்னை அபிராமி என்று அபிராமிப்பட்டர் அன்னையை போற்றி அவளை வர்ணனை செய்து மகிழ்கிறார். சேனலை சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றிகள். அன்னை அபிராமியின் தாமரை திருவடிகளை பணிவோம். இந்த ஆசிரியர் அபிராமிப்பட்டர் என்று கீவாஜா தன்னுடைய சிறப்பு குறிப்புரையிலே குறிப்பிடுகிறார். முதலில் சீரடியையும் பின்பு அவளுடைய கைகளிலே தாங்கியிருக்கின்ற ஆயுதங்களான பாசாங்குசம் பஞ்சபாணம் அப்பால் இனிய சொல்லையும் கூறி பிறகு திரிபுர சுந்தரி என்றால் உங்களுக்கு எல்லாத்திலும் முப்புறங்களுக்கும் தலைவியான பேரழகு பெருமாட்டி சிந்தூர மேனி, அப்புறம் அவளுடைய மேனியை அழகையெல்லாம் நினைவுபடுத்தி இவைகளெல்லாம் ஏற்கனவே இதற்கு முன்னால் பல பாடல்களில் திருப்பி அபிராமிப்பட்டர் அன்னையினுடைய போற்றி புகழ்வதற்கு பயன்படுத்திய சொற்களை மீண்டும் இங்கே மொத்தமாக பயன்படுத்துகிறார். அடுத்தபடியாக அப்பனாகிய எம்பெருமானை நினைக்கிறார். அப்பனுக்கு பெருமை பெருமாட்டியை தன் பக்கத்தில் வைத்திருப்பது. இருவருக்கும் வேறுபாடு இல்லை. அவனுக்கு எத்தனை பெருமை உண்டோ அத்தனை பெருமையும் அன்னைக்கும் உண்டு. அன்னைக்கு எத்தனை பெருமை உண்டோ அத்தனை பெருமையும் அப்பனுக்கும் உண்டு. இதனை அவனுடைய திருமேனியிலே சரிபாதியை தான் ஆக்கிரமித்து கொண்டிருப்பதால் அம்பிகை உணர்த்துகிறாள் என்று கீவாஜா சொல்கிறார். மேலும் அன்னை எப்படி அகந்தை முதலியவற்றை மாய்க்கும் பேராற்றல் உடையவளோ அப்படியே சிவபெருமானும் மும்மலங்களை அடியோடு அடிக்கும் பேரருள் உடையவன். திரிபுர சங்காரம் இந்த தத்துவத்தை சொல்கிறது. ஆணவம் மாயை கர்ப்பம் என்ற 3 மலங்களையும் அல்லது 3 பெருந்தீமைகளையும் ஞானத்தினால் மாய்த்துவிடும். அந்த ஞானத்தை தருவதற்கு திரிபுரங்களை தன்னுடைய புன்னகையால் எரித்து உதாரணமாயிருந்தவன் இறைவன் என்பதாலே அம்பிகையின் உருவத்தியானத்தினாலே அனாதியாக வருகின்ற துன்பங்கள் மலங்கள் தீமைகள் எல்லாம் கெட்டு இன்பம் உண்டாகும் என்பதை இந்த பாட்டு குறிக்கிறது. மீண்டும் இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் இந்த பாடலை ஒரு முறை பாடி பயன்பெறலாம். பரிபுரச் சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியள் தீமை நெஞ்சில் புரிபர வஞ்சரை அஞ்சக்குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்தில் இருந்தவளே என்று போற்றி புகழ்கிறார். ஆகவே அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது யாவரினும் மேலானவள். இந்த பாடல் இன்னொரு சிறப்புக்குரியது. நமக்கெல்லாம் இப்போது இளைஞர்களெல்லாம் இளைய வயதினர்கள் அடிக்கடி தன்னுடைய துணையை பிரிகின்ற எண்ணம் அவர்களுக்கு மேலோங்கி இருக்கின்ற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆகவே பிரிந்து விட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படாமல் அந்த உணர்ச்சி அகல இந்த பாடலை நாம் 44வது பாடலை நாம் பாடி பயன்பெறலாம் என்பதால் அதற்காக காத்திருங்கள். அடுத்த பதிவிலே நாம் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.